ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பாய்ஸ். இன்னும் 2 நாளில் அக்ஷய திருதியை வருது. இந்த நாள் மிகவும் மங்களகரமான நாள். அக்ஷயங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு என்றும் குறையாத அப்படிங்கிற அர்த்தம். திருத்தியைனா திதியில் 3வது நாள். சித்திரை மாதத்தில் வரும் சுக்லபக்ஷ திருதியை, அதாவது அமாவாசைக்கு பிறகு 3வது வளர்பிறை நாளாகும் இந்த அக்ஷய திருதியை நாள். இந்த தினத்தில் செய்யும் புதிய தொடக்கங்கள், முதலீடுகள், தான தர்மங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. இந்த நன்னாளில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க புராண நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளன. அதில் சில முக்கியமான நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்நாளில்தான் பகவான் பரசுராமர் அவதாரம் செய்தார். திரேதாயுகத்தின் தொடக்கம் இந்த நாளில்தான். கிருஷ்ண பகவான் பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்தார். வியாச பகவான் மகாபாரதத்தை விநாயகர் மூலம் எழுத ஆரம்பித்தார். சுதாமா குச்சேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்து செல்வ செழிப்பை அடைந்தார். பகீரதனின் தவத்தால் கங்கை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு பிரவேசித்தாள். இந்த நாளில்தான் ஜகத்குரு ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை நமக்கு அருளினார். இப்படி நிறைய சிறப்புகள் இந்த நாளில் இருக்கும்பொழுது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இதே நாளில் பூமியில் நமக்காக அவதரித்த ஸ்ரீ அன்னபூர்ணி தேவியை பற்றி. நாம் இப்பொழுது ஸ்ரீ அன்னபூர்ணி தோன்றிய புராண கதையை பார்க்கலாம். ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஜட உலகத்தை பற்றி வாக்குவாதம் செய்தனர். ஜட உலகம்னா இந்த பிரபஞ்சம். அவர்கள் இருவரும் சொக்கட்டான் ஆடும்போது இவ்விவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமான் இவ்வுலகில் சகலமும் மாயை என்று கூறினார். அதற்கு பராசக்தி அவரிடம், சகலமும் மாயை என்றால் உயிர்களின் இயக்கமும் மாயைதானா என்று வினவினார். அதற்கு சிவபெருமான், இந்த பிரபஞ்சத்தில் உணவு உட்பட எல்லாம் மாயையே என்று கூறினார். இந்த அண்ட சராச்சரங்களை ஆளும் சக்தியான பார்வதி தேவிக்கு இது கடும் கோபத்தையும் கலங்கத்தையும் ஏற்படுத்தியது. எல்லாம் மாயை என்றால் அவள் இல்லாத இந்த உலகம் எப்படி நிலைத்திருக்கும் என்றும் உணவின் முக்கியத்துவத்தை நிரூபிப்பதற்காக அவள் கைலாசத்தை விட்டு மறைந்தாள். அகிலத்துக்கே படியளக்கும் பராசக்தி இல்லாததால் இந்த உலகம் ஸ்தம்பித்து போனது. ஜீவராசிகள் அனைத்தும் உணவு இல்லாமல் துன்புற்றன. பஞ்சம் நிலவியது. தேவர்களும் மிகவும் துன்பத்துக்கு ஆளாகினர். அனைவரும் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர். சக்தி இல்லாததால் அவரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் கஷ்டப்படுவதை காண முடியாமல் லோகமாதா உடனே காசி கஷேத்திரத்தில் அன்னபூர்ணியாக இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் அவதரித்தாள். இந்த கஷேத்திரத்திலேயே ஒரு அன்னக்கூடம் அமைத்து அனைவருக்கும் உணவளித்தாள். சிவபெருமானே விஸ்வேஸ்வராக அங்கு வந்து அன்னபூரணியிடம் தன்னுடைய பிக்ஷை பாத்திரத்தை ஏந்தி பிக்ஷை ஏற்றார். அவர் அன்னபூரணியிடம், உலகம் மாயை என்றாலும் அதில் வாழும் உயிர்களுக்கு உணவு எனும் சக்தி அவசியம் என்றும் அந்த உணவை அருளுபவளும் சக்தியே என்று ஒப்புக்கொண்டார். சிவபெருமான் உரைத்ததை கேட்டு அவள் மிகவும் மகிழ்ந்து தான் அக்ஷேத்திரத்திலேயே அன்னபூர்ணி தேவியாக வீற்றிருந்து உயிர்களின் பசியை போக்கப் போவதாக கூறினாள். சிவபெருமானிடம் உரைத்தபடி அன்னபூர்ணி தேவி காசி கஷேத்திரத்திலேயே இன்று வரை வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு வருகின்றாள். காசியில் அன்னபூர்ணா தேவி மந்திர் காசி விஸ்வநாதர் கோவில் மிக அருகிலேயே அமைந்துள்ளது. இக்கோவில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். இக்கோவிலின் உள் மண்டபத்தினுள் நுழைந்தவுடன் ஒரு சிறிய கருவறையில் அன்னபூர்ணி தேவியை தரிசிக்கலாம். இவ்வாலயத்தில் 2 விக்கிரகங்கள் உள்ளன. ஒன்று பித்தளையால் ஆனது, தினமும் பக்தர்கள் தரிசிப்பதற்காக. மற்றொன்று தங்கத்தால் ஆனதாகும். தங்கத்தால் ஆன விக்கிரகம் வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி சமயத்தில் தரிசிக்க முடியும். இக்கோவிலில் அன்னபூர்ணி தேவி ஒளிரும் காந்தியுடன் கம்பீரமான தோற்றத்துடன் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து சர்வாபரண பூஷித்தையாக காட்சி கொடுக்கின்றாள். ஒரு கரத்தில் அல்ல குறையாத உணவு நிரம்பிய அக்ஷய பாத்திரத்தையும்
அதாவது பால் சோறு இருக்குமா. மறுகரத்தில் தங்கக்கரண்டியையும் ஏந்தி உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் பசி ஆற்றிக்கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு வலதுபுறம் சிவபெருமான் ஒரு பிக்ஷை பாத்திரத்துடன் நின்று அவளை பிக்ஷை கேட்பது போல் காட்சி அளிக்கின்றார். இக்கோவில் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால கட்டாயமாக நம்ம காசி போகும்போது இந்த கோவிலுக்கும் போய் நாம் தரிசனம் செய்ய முடியும். அன்னபூரணி தேவி மேலே நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமானதும் எல்லோரும் அறிந்தது ஜகத்குரு ஆதிசங்கரர் எழுதிய அன்னபூர்ணா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் அன்னபூர்ணி தேவியை போற்றி அவளின் அருளை வேண்டி எழுதியது. இந்த ஸ்துதியில் நாம் அன்னையோட அழகு, வடிவம், மகிமைகள் இது எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஸ்லோகத்தோட கடைசி அடியில் ஆதிசங்கரர் இந்த மாதிரி வேண்டுவர். காஷி புராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபா அவலம்பன கரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. அதாவது காஷியின் அதிதேவதையே, தாயான அன்னபூர்ணேஸ்வரியே, கருணையும் ஆதரவையும் அளிப்பவளே, எனக்கு பிக்ஷை அளிக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். நாம் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஐ பெக் யூ ப்ளீஸ், கேன் யூ டூ திஸ், அந்த மாதிரி. ஸ்ரீ ஆதிசங்கரர் அன்னபூர்ணியை இப்படிலாம் போற்றி அழைக்கிறார். நித்யானந்தகரி வர அபயகரி பிரத்யக்ஷ மகேஸ்வரி சௌந்தர்ய ரத்னாகரி நானாரத்ன விசித்திர பூஷணகரி சாக்ஷாத் மோக்ஷகரி சதா சுபகரி திரைலோக ரக்ஷாகரி. அவ்வளவு அழகாக அவர் அழைக்கிறத இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்தோத்திரத்தில் கடைசி ஸ்லோகம் என்னென்னா, இது எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது சொல்கிற வழக்கமும் இருக்குது. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி. அதே மாதிரி மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவா சிவபக்தாச்ச ஸ்வதேஷோ புவனத்ரயம். அவர் இப்படி வேண்டிக்கிறார். பார்வதி தாயே, சிவனின் பிரியமானவளே, எப்போதும் உணவளித்து பரிபூரணமாக இருப்பவளே, ஞானமும் வைராக்கியமும் கிடைக்கும்படியும் பிக்ஷையும் அளிப்பாயாக, அதாவது பசிப்பினி போக்கி அருள்வாயாகன்னு வேண்டிக்கிறார். இந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்காக தான் அவர் எழுதியிருக்கார். நாம் அம்பாள், அதாவது அன்னபூர்ணி எப்படி வேண்டிட்டு அவள் அருளை பெறுவதற்காக. ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என் தாய் பார்வதி தேவி, தந்தை சிவபெருமான் அதாவது மகேஸ்வரன், சிவபக்தர்கள் அனைவரும் என் உறவினர்கள், 3 உலகங்களும் என் தாய்நாடு, இப்படின்னு சொல்கிறார். இதை ஃபிலாசபிக்கலாக சொல்லணுன்னா, த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி, வசுதெய்வ குடும்பம். இந்த சின்ன ஸ்லோகங்களை குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம். சிறிய அளவிலான அன்னபூர்ணி விக்கிரகம் எல்லோருடைய வீட்லேயும் பூஜை அறையில் நாம் காணலாம். ஒரு கிண்ணத்தில் அரிசி நிரப்பி அதன் மேல் ஸ்ரீ அன்னபூர்ணியை வைத்து வழிபட வேண்டும். இந்த 2 ஸ்லோகத்தை தினமுமே சொல்லலாம். அன்னபூர்ணியை வழிபடுபவர்களுக்கு வீட்டில் உணவு பற்றாக்குறையே ஏற்படாது என்பது பெரியோர்களின் வாக்கு. அவள் நம்முடைய வயிற்றுப்பசி மட்டுமல்லாமல் ஞானப்பசியையும் போக்குகிறாள். இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் நாம் வாங்கும் செல்வம் எப்படி பன்மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளதோ, அதே போல்தான் நாம் அன்று செய்யும் நல்ல செயல்களும் தான தர்மங்களும் பன்மடங்கு பலனை தரும் என்பதும் நம்பிக்கை. இந்த நாளில் நாம் பராசக்தியின் அவதாரமான அன்னபூர்ணியை வழிபட்டு நம்மால் முடிந்த நற்செயல்களை புரிந்து அவளின் அருளை பெறுவோமாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட சேனலில் உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே இருக்கிற ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.